நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது சிவமாய குமரன். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பில் எழுப்பப்படும் பிரச்சனைகள் குறித்து தாம் உணர்ந்துள்ளதாகவும் அதனை தீர்க்கவே ஜிஎஸ்டி கவுன்சில் அவ்வப்போது கூடுவதாகவும் மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி தெரிவித்துள்ளார். சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்தில் ஜிஎஸ்டி என்று அழைக்கப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான கருத்தரங்க கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி, மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், தமிழக நிதியமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய அருண் ஜேட்லி, 29 மாநிலங்கள் 7 யூனியன் பிரதேசங்களை உள்ளடக்கிய இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கேற்பவே சரக்கு மற்றும் சேவை வரி உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மசோதாவை நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகள் நிறைவேற்றுவது என இந்த வரியை அமல்படுத்த தேவையான அனைத்து அரசியல் சாசன நடைமுறைகளையும் முறையாக மத்திய அரசு மேற்கொண்டதாகவும் அருண் ஜேட்லி தெரிவித்தார். ஒவ்வொரு மாநிலத்தையும் வளர்ச்சியடைய செய்வதே நாட்டின் இறையாண்மைக்கு பலம் சேர்க்கும் என்று கூறிய அருண் ஜேட்லி, அதற்கேற்பவே ஜிஎஸ்டி கட்டமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். ஜிஎஸ்டி வரி விதிப்பில் எழுப்பப்படும் பிரச்சனைகளை தாம் உணர்ந்துள்ளதாகவும் அதனை தீர்க்கவே அவ்வப்போது ஜிஎஸ்டி கவுன்சில் கூடுவதாகவும் அருண் ஜேட்லி தெரிவித்தார். ஜிஎஸ்டி வரி விதிப்பால் தொழில் தொடங்கும் நடைமுறைகள் எளிமையாகும் என்றும் அருண் ஜேட்லி அப்போது தெரிவித்தார். The changes really are that we'll create an environment which is business friendly. We'll create an environment and a regime in which your interface with government is the least, which is investment friendly. We'll easen the systems. For permissions, people don't have to run to Delhi or to the local secretariat here. கூட்டத்தில் பேசிய மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், 29 மாநிலங்கள் 7 யூனியன் பிரதேசங்களில் ஒருமித்த கருத்தை ஏற்படுத்தி ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தியது என அருண் ஜேட்லியின் சாதனை என்றும் அப்போது தெரிவித்தார். தமிழகம் தொழில்துறையில் முன்னிலையில் உள்ளதாகவும் நிர்மலா சீதாராமன் பாராட்டு தெரிவித்தார். முதல்ல இருக்கக்கூடிய ஒரு மாநிலமான தமிழ்நாட்டில் நம்ம பண்ணியிருக்கோம்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இந்த டாக்ஸ் டெஸ்டினேஷன் டாக்ஸ் நம்ம சொல்கிறோம், இருந்தாலும் தொழிலில் முதல்ல இருக்கக்கூடிய தமிழகம் அதில் முன்வந்து எல்லாரும் ஒரே மேடையில் வந்து பேசியிருக்கீங்க. அது ரொம்ப வாழ்த்துக்குரிய விஷயம். கூட்டத்தில் பேசிய தமிழக நிதியமைச்சர் ஜெயக்குமார், நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லியிடம் வலியுறுத்தினார். ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் தமிழகத்தின் கோரிக்கைகளை மீண்டும் வலியுறுத்தப்படும் என்று கூறிய ஜெயக்குமார், வெளிப்படைத்தன்மை மிகுந்த ஜிஎஸ்டியால் உற்பத்தி பெருகும் என்றும் வேகமான வியாபார வளர்ச்சிக்கு ஜிஎஸ்டி உதவும் என்றும் தெரிவித்தார். Based on the various representations received from them, we have submitted our request to the GST Council to lower the rates of tax on certain goods and services. I would like to take this opportunity to remind the Honorable Union Finance Minister of the assurance given during the last GST Council meeting that our request would be taken up for consideration in the next GST Council meeting scheduled on 5th August. சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள மறைந்த முதல்வர் ஜெயலலிதா நினைவிடத்தில் மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி அஞ்சலி செலுத்தினார். சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஜிஎஸ்டி விளக்க கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி இன்று சென்னை வந்தார். இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பாக மெரினா கடற்கரையில் உள்ள ஜெயலலிதா நினைவிடத்திற்கு சென்ற அமைச்சர் அருண் ஜேட்லி ஜெயலலிதா சமாதியில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அப்போது அவருடன் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், தமிழக நிதியமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோரும் ஜெயலலிதா சமாதியில் அஞ்சலி செலுத்தினர். ராமேஸ்வரம் பேக்கரும்பில் உள்ள மணிமண்டபத்தில் அப்துல் கலாம் சிலை அருகே வைக்கப்பட்ட குரான் மற்றும் பைபிள் புத்தகங்கள் அகற்றப்பட்டன. பேக்கரும்பு பகுதியில் அப்துல் கலாமிற்காக அமைக்கப்பட்ட மணிமண்டபத்தை கடந்த 27ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். வீணை வாசிப்பது போல் அமைக்கப்பட்டிருந்த கலாம் சிலையின் அருகே பகவத்கீதை புத்தகம் வைக்கப்பட்டிருந்தது. சமய சார்பில்லாத முறையில் இறுதி வரை வாழ்ந்த கலாமை குறுகிய வட்டத்திற்குள் அடைக்கும் வகையில் இந்த செயல் அமைந்துவிட்டதாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் விமர்சனம் செய்திருந்தனர். இந்நிலையில் அப்துல் கலாமின் சிலை அருகே குரான், பைபிள் புத்தகங்களை கலாம் அண்ணனின் பேரன் சலீம் வைத்தார். ஆனால் அனுமதியின்றி இவற்றை வைத்ததாக கூறி கலாம் பேரன் சலீம் மீது இந்து மக்கள் கட்சி சார்பில் தங்கச்சிமடம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கலாம் சிலை அருகே வைக்கப்பட்ட குரான் மற்றும் பைபிள் புத்தகங்கள் தற்போது அகற்றப்பட்டுள்ளன. அந்த இரு புனித நூல்களும் மணிமண்டபத்தில் உள்ள கண்ணாடி பேழைக்குள் மீண்டும் வைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மத்திய பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் கண்ணாடி பேழைக்குள் வைக்கப்பட்ட குரான் மற்றும் பைபிள்களை அகற்றிவிட்டு கண்ணாடி பேழைக்குள் புதியதாக மற்றொரு பகவத்கீதை புத்தகத்தை வைத்துள்ளனர்.
அப்துல் கலாம் மணிமண்டபத்தில் புனித நூல்கள் வைக்கப்பட்டதில் சர்ச்சை எழுந்துள்ளதால் இது குறித்து மத்திய அரசின் கவனத்திற்கு தமிழக அரசு கொண்டு செல்லும் என்று தமிழக நிதியமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை ராயபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். அந்த பகவத்கீதை பக்கத்தில் குரான் ப்ளஸ் பைபிள் புக்கெட் போய் இப்போ வச்சுட்டு வந்திருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து அரசு என்ன மாதிரியான பார்க்குறது நீங்கள் தனிப்பட்ட உங்களுடைய இந்தியா என்றது அனைத்து தரப்பட்ட மக்கள் வாழ்கின்ற ஒரு நாடு. ஜாதி மத பேதமின்றி எல்லோரும் ஒன்றுபட்ட சகோதரர்களாக வாழ்கின்ற ஒரு நாடு என்று சொன்னால் இந்தியா. அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்லுவாங்க. எனவே அந்த அடிப்படையில் தான் நம்முடைய அம்மாவுடைய அரசும் கூட எல்லோரும் ஒன்றுபட்ட சகோதரர் என்ற அடிப்படையில் அந்த அடிப்படையில் தான் அரசு இயங்கி கொண்டிருக்கின்றது. எனவே அதில் அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குமானால் நிச்சயமாக மத்திய அரசுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு போவோம். மக்களின் ஜனாதிபதியாக திகழ்ந்த அப்துல் கலாமின் நினைவிடத்தில் பகவத்கீதை வைத்ததை தவிர்த்திருக்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திருநாவுக்கரசர், பாஜகவினரோ அப்துல் கலாமின் உறவினர்களோ அவரின் பெயரையோ புகழையோ கெடுக்கும் வகையில் செயல்படக்கூடாது எனவும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் பாஜகவின் கட்டுப்பாட்டுக்குள் அதிமுக உள்ள சூழ்நிலையில் தோல்வி பயம் காரணமாக உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க அதிமுக தயங்குவதாகவும் திருநாவுக்கரசர் குற்றம் சாட்டியுள்ளார். பகவத்கீதையை வச்சு அவர் பிஜேபி ஆட்சி பிஜேபி பிரதமர் திறந்தாருங்கிறதுக்காக அதை வச்சுட்டு போக, இல்லை அவர் எல்லாருக்கும் பொதுவானவர்னு காட்டுறதுக்காக அவருடைய குடும்பத்தினர் குரானையும் பைபிளையும் கொண்டு போய் வைக்க, இன்னும் 2 பேர் இன்னும் மற்ற நாட்டில் ஜைன மதம் இருக்குது, சீக்கிய மதம் இருக்குது, அவங்களுடைய வழிபாட்டு நூலாம் கொண்டாந்து வைக்க, எதுக்கு இந்த அனாவசியமான கான்ட்ரவர்சி? அவர் ஒரு மக்கள் ஜனாதிபதியாக இருந்தவர், மக்களால் நேசிக்கப்பட்டவர், இந்தியா வல்லரசு நாடாக பாடுபட்டவர், கோடான கோடி இளைஞர்களை மாணவர்களை அவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக அவர்களுக்கு பல்வேறு விதமான ஆலோசனைகள் அறிவுரைகள் வழங்கி அவருடைய இதயங்களிலே வாழக்கூடியவர், மக்கள் இதயங்களை வாழக்கூடியவர். அவருடைய மறைவுக்கு பின்னாலே அவரை என்னுடைய வேண்டுகோள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் முறையில் என்னென்னா, பிஜேபி கட்சியோ பிஜேபி அரசாங்கமோ அல்லது அவருடைய குடும்பத்தினரோ அவரை கான்ட்ரவர்சிக்கு உட்படுத்தாதீர்கள். அவருடைய பெயரையோ புகழையோ கெடுக்கிற விதத்தில் சர்ச்சைக்கு உள்ளாக்காமல் அவரை நிம்மதியாக அங்கே உறங்க விடுங்கள் தான் என்னுடைய வேண்டுகோளாகும். ராமேஸ்வரத்தில் அப்துல் கலாமின் சிலை அருகே புனித நூல்களை வைத்ததால் சர்ச்சை ஏற்பட்டுள்ள நிலையில் கலாம் மிகவும் விரும்பி படித்த திருக்குறளை வைத்திருக்கலாம் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கருத்து தெரிவித்துள்ளார். பகவத்கீதை வைத்த காரணத்தினால் அவருடைய பெயருக்கு ஒரு மதத்தில் கொண்டு போய் திணித்து விட்டார்கள் என்கிற கவலையின் காரணமாக கலாம் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் பிள்ளைகள் அங்கே குரானையும் பைபிளையும் வைக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் ஒரு அவசியமும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனைக்கே அடிப்படையான காரணம், இந்த நூல்களை எல்லாம் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி ஒரு நூல் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் மிகவும் விரும்பி நேசித்த திருக்குறளை அங்கே வைத்திருக்கலாம், இல்லை என்றால் வைக்காமல் கூட இருக்கலாம். தேவையற்ற முறையில் ஒரு சர்ச்சையை பிஜேபி உருவாக்கிய காரணத்தினால் அடுத்தடுத்த நூல்களை வைக்க வேண்டிய கட்டாயமும் தேவையும் அவசியமும் ஏற்பட்டிருக்கிறது. முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் உருவ வழிபாட்டை விரும்பாதவர் என்பதால் பேக்கரும்பில் உள்ள மணிமண்டபத்திலிருந்து அவரது சிலையை அகற்ற வேண்டும் என அப்துல் கலாமின் முன்னாள் அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கோவையில் நியூஸ் 7 தமிழுக்கு அவர் அளித்த பேட்டியில் அப்துல் கலாம் குறித்து அவரது குடும்பத்தினரும் மத்திய அரசு முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்று கூறினார். அவரை புரிந்து கொண்டிருந்தால் அவருக்கு சிலை வைப்பதை தவிர்த்திருப்பார்கள் என்று கூறிய பொன்ராஜ், அப்துல் கலாம் மத அடையாளத்தை விரும்பாதவர் என்றும் திருக்குறள் மட்டுமே அவருக்கு பிடித்த நூல் என்றும் கூறினார். அவரது சிலையை அகற்றக் கோரி பிரதமர், முதல்வர் ஆகியோருக்கு கடிதம் எழுத உள்ளதாகவும், சிலையை அகற்றாவிட்டால் சட்ட ரீதியாக வழக்கு தொடர்வது குறித்து பரிசீலிப்போம் என்று பொன்ராஜ் கூறினார். டாக்டர் கலாம் அவர்கள் எல்லாவற்றையும் கடந்தவர். ஒரு இந்தியன் என்று சொல்லும் பொழுது அனைத்து மதங்களும் உள்ளடக்கியவர் தான் ஒரு இந்தியன். சரிங்களா? அனைத்து மதங்களையும் உள்ளே வாங்கி அடக்கியவர் தான் அவர் இந்தியனாக பரிணமித்திருக்கிறார். எனவே மத்திய அரசு உடனடியாக இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அப்துல் கலாம் நினைவிடத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அத்துணை சிலைகளையும் அகற்றப்பட வேண்டும். அப்துல் கலாம் சிலைகள் அகற்றப்பட வேண்டும். இந்த சிலை சர்ச்சைக்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் இது அகற்றுவது குறித்து என்ன நடவடிக்கை என்பதை பற்றி பரிசீலிக்க நேரிடும். அப்துல் கலாம் மிகவும் நேசித்த இசை மற்றும் பாரம்பரிய வீணையுடன் அவரது உருவச்சிலை வடிவமைக்கப்பட்டதில் எந்த தவறும் இல்லை என்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். காரைக்குடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அப்துல் கலாம் அனைத்து மதத்தையும் உயர்வாக கருதினார் என்றும், பைபிள், குரான், பகவத்கீதை 3ஐயும் அவர் பயின்றுள்ளார் என்றும் குறிப்பிட்டார். மேலும் கலாமை உண்மையாக நேசித்தவர்கள் அவர் நினைவிடத்தை விமர்சிக்க மாட்டார்கள் என கூறிய பொன் ராதாகிருஷ்ணன்,
அப்துல் கலாம் நினைவிடத்தை கட்சிகள் அரசியலாக்குவதை தாம் விரும்பவில்லை என்று தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுக்கு இதுவரைக்கும் இந்தியாவில் யாருக்கும் இல்லாத அளவுக்கு மிகச்சிறப்பான முறையிலே நினைவிடத்தை எழுப்பியிருக்கிறார். அதில் அவருடைய சிலை அவர் மிகவும் நேசித்த அந்த வீணையோடு கூட அமைக்கப்பட்டிருக்கு. அவர் வாசித்த வீணை அதுவும் அந்த நினைவிடத்தில் உண்மையான வீணையும் கூட வைக்கப்பட்டிருக்கு. இது வேறொரு கண்ணோட்டம் ஏன் கொண்டு வர்றாங்க அப்படின்னு புரியல. வரும் சட்டமன்ற தேர்தலின் போது நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் களமிறங்குவார் என காந்திய மக்கள் இயக்கத்தின் தலைவர் தமிழருவி மணியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நமது செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் அவர் தெரிவித்த கருத்துக்களை காணலாம். தேர்தல்கள் சட்டமன்ற தேர்தலில் ரஜினி தேர்தலை சந்திப்பார் நினைக்கிறீங்களா? அவர் ஒரு கட்சியை அதுக்குள்ளே தொடங்கிடுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதே போல் ஒரு தயக்கமாக இருக்கிறார் அவர் இந்த அரசியலில் சில விஷயங்கள் பண்ணும்போது. மக்கள் அதாவது செய்தியாளர்களை பார்க்கும்போது கூட ஒரு சில தயக்கத்தோடு தான் அவர் பதில்களை கொடுத்துட்டு வர்றாரு. இந்த நிலையில் அவர் வரக்கூடிய தேர்தல்களை அவர் நேரடியாக நின்று சந்திப்பார்னு நினைக்கிறீங்களா? கட்சி தொடங்குவார்னு நினைக்கிறீங்களா? அதை எப்படி பார்க்க? இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் உங்களை உடனே இன்று சந்தித்து நான் அரசியல் கட்சியை தொடங்குவது என்று முடிவெடுத்து விட்டேன், இன்ன தேதியில் அரசியல் கட்சியை நான் தொடங்கப் போகிறேன் என்றெல்லாம் தெளிவாக உங்களிடம் சொல்லிவிட்டால் மூடி வைத்த கைகளை விரித்து விட்டார் என்றுதான் பொருள். கைகளை மூடி வைத்திருக்கிற வரையில்தான் கைகளுக்குள்ளே என்ன இருக்கிறது என்று ரஜினிகாந்தை நீங்கள் தேடிக்கொண்டே இருப்பீர்கள். அவர் கைகளை விரித்து விட்டால் சரி ரஜினிகாந்த் வந்து விட்டார் என்று உங்கள் அடுத்த வேலைக்கு நீங்கள் சென்று விடுவீர்கள். எனவே தேர்தல் வரக்கூடிய சூழல் கனிகிற பொழுது ரஜினிகாந்த் அவர்கள் கையை விரிப்பார், உள்ளே இருப்பது என்ன என்பதை தெளிவாக மக்களுக்கு தெரிவிப்பார். அப்பொழுது ஊடகங்கள் அறிந்து கொள்ளலாம். என்னளவில் ரஜினிகாந்த் சார்பாக நான் சொல்ல விரும்புவது ஒன்றுதான், ரஜினிகாந்துக்கு அரசியல் களத்தில் அடியெடுத்து வைப்பதற்கு எந்த தயக்கமும் இல்லை. அவர் யோசித்து முடிவெடுத்திருக்கிறார். எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்ற வள்ளுவனுடைய வாய்மொழியின் அடிப்படையில் நிரம்ப யோசித்து அதற்கு பிறகு அவர் எடுத்திருக்கிற தெளிவான முடிவுதான் அரசியல் அரங்கத்தில் அடியெடுத்து வைப்பது. அவர் அரசியலுக்குள்ளே வருகிறார், தனக்கென்று ஒரு தனி கட்சியை தொடங்குகிறார், அந்த கட்சியை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் களத்தில் மக்கள் முன்னாலே நிறுத்துகிறார், மக்களுடைய மகத்தான ஆதரவை பெற்று பிற கட்சிகளினுடைய ஆதரவையும் அன்பையும் சேர்த்து பெற்று அவர் ஆட்சியை அமைக்கிறார். இதில் எந்த மாற்றமும் இல்லை. இதனிடையே முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் நினைவிடத்தில் பகவத்கீதை வைக்கப்பட்டுள்ளது குறித்து கருத்து தெரிவித்த அவர் அப்துல் கலாம் குரானுக்கு அடுத்தபடியாக திருக்குறளையே அதிகம் நேசித்ததாக கூறினார் என்றும் மத்திய அரசின் ஒரு மதம் ஒரு நாடு கொள்கை முரணானது என்றும் தெரிவித்தார். பகவத்கீதையை விட பல மடங்கு உயர்வானது திருக்குறள். திருக்குறளுக்கு ஈடு இணையாக ஒரு நூலையும் உலகம் முழுவதும் தேடினாலும் நீங்கள் கண்டெடுக்க முடியாது. துரதிர்ஷ்டமான செயல் என்னவென்றால் வள்ளுவன் தமிழனாக பிறந்து விட்டதுதான். திருக்குறள் தமிழிலே படைக்கப்பட்டது என்பதுதான். இதே திருக்குறள் ஆங்கிலத்திலோ வேறு ஒரு மொழியிலோ குறைந்தபட்சம் சமஸ்கிருதத்திலோ படைக்கப்பட்டிருந்தால் கூட உலகமே அதை கொண்டாடி இருக்கும். எனவே திருக்குறளைத்தான் அவர்கள் வைத்திருக்க வேண்டும். அதற்கு வேறு காரணம் தேட வேண்டிய அவசியமில்லை. அப்துல் கலாம் அவர்களே நான் திரும்ப திரும்ப வாசித்து என்னை நெறிப்படுத்தி கொண்ட நூல்களின் பட்டியல் இவை என்று தந்திருக்கிறார். அந்த பட்டியலில் அவருடைய சமயம் சார்ந்த திருக்குர்ஆனுக்கு அடுத்து அவர் முன்மொழிந்திருப்பது திருக்குறளை தவிர பகவத்கீதையை அல்ல. நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க மத்திய அரசை வலியுறுத்துவதற்காக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நாளை டெல்லி செல்கிறார். நாளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டாவை சந்திக்கும் விஜயபாஸ்கர் நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்த உள்ளார். விஜயபாஸ்கருடன் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணனும் உடன் செல்கிறார். நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்துவதற்காக தமிழக அமைச்சர்கள் குழு 2 முறை டெல்லி பயணம் மேற்கொண்டது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் பிரதமர் மோடியை டெல்லியில் நேரில் சந்தித்து நீட் தேர்வு தொடர்பான கோரிக்கையை வலியுறுத்தினார். இந்நிலையில் நீட் தேர்வு குறித்து பேசுவதற்காக 3வது முறையாக அமைச்சர் விஜயபாஸ்கர் நாளை டெல்லி செல்ல உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசியல் ஒரு முள்படுக்கை என்பதை நடிகர் கமல் களத்தில் இறங்கினால் தெரிந்து கொள்வார் என தமிழக நிதியமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். சென்னை ராயபுரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் அரசியலுக்கு வருவதாக பாவனை செய்வதை விட்டுவிட்டு களத்தில் இறங்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். அரசியல் என்பது ஒரு முள்படுக்கை.
அதில் வந்து சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்றதை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். வரேன்னு சொல்லிட்டு சும்மா வந்து பாவலா காமிக்கக்கூடாது. வரணும் அரசியலுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் செய்யுங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தமிழக அரசு மாநில வளர்ச்சியை 20 ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளிவிட்டதாக திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அறிக்கை விடுத்துள்ள அவர், குளங்கள், ஏரிகள் என தமிழகத்தின் நீர்நிலைகளை திமுக தூர்வாருவதை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தடுத்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஏரிகளை தூர்வார திமுகவிற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று அனைத்து அதிகாரிகளையும் எடப்பாடி பழனிசாமி மிரட்டியுள்ளதாகவும் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திமுகவின் தூர்வாரும் பணியை தடுத்து அரசியல் செய்யும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தூர்வாரும் பணியின் மூலம் திமுக அரசியல் செய்வதாக கூறுவது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார். 100 கோடி ரூபாய்க்கு குடிமராமத்து பணிகள் நடந்திருப்பதாக சொல்லும் முதலமைச்சர் அந்த பணிகள் அதிமுகவினருக்கு வழங்கப்படவில்லை என்று நிரூபிக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இல்லை என்றால் இதுவரை நடைபெற்ற குடிமராமத்து பணிகள் குறித்து ஒரு விசாரணைக்கு உத்தரவிட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தயாரா என்றும் அவர் வினவியுள்ளார். தமிழக அரசின் இலவச வண்டல் மண் அள்ளும் திட்டத்தை அரசியலாக்கி மு.க. ஸ்டாலின் ஆதாயம் தேட பார்ப்பதாக மின்துறை அமைச்சர் தங்கமணி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் உள்ள கட்ராசாயன் ஏரி குடிமராமத்து பணியை அமைச்சர் தங்கமணி நேரில் ஆய்வு செய்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளுக்கு இலவச வண்டல் மண் வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் சேலம் முதலிடத்தில் உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் நல்லாட்சி நடைபெறுவதை திமுக திசை திருப்ப முயற்சிப்பதாகவும் அவர் கூறினார். திமுகவால் ஒருபோதும் அதிமுக ஆட்சி கவிழ்க்க முடியாது என்றும் வண்டல் மண் அள்ளும் திட்டத்தை அரசியலாக்கி மு.க. ஸ்டாலின் ஆதாயம் தேட பார்ப்பதாகவும் மின்துறை அமைச்சர் தங்கமணி கூறினார். அம்மாவுடைய ஆட்சி சிறப்பாக இருக்கின்றது. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது அவர்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் நன்றாக தெரியும். இதை கெடுக்க வேண்டும், எப்படியாவது அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக ஸ்டாலின் இங்கே வருகிறேன் என்று சொல்லி ஒரு நாடகத்தை அரங்கேற்றியிருக்கின்றார். இது முழுக்க விவசாயிகளுடைய பங்களிப்போடு நடைபெறுகின்றது. இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு நடைபெறுகின்ற இந்த தூர்வாரும் பணி இது தமிழகம் முழுவதும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூட ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். 1500க்கும் மேற்பட்ட குளங்கள் இதுபோன்று தூர்வாரப்பட்டு கொண்டு இருக்கிறது என்ற தகவலை சொல்லியிருக்கின்றார்கள். ஆக எங்கெங்கேயோ போய்விட்டு முதலமைச்சருடைய தொகுதிக்கு வந்தால் மட்டும்தான் விளம்பரத்தை தேடிக்கொள்ள முடியும் என்று விளம்பரத்திற்காக அரசியலுக்காக ஸ்டாலின் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார் என்பதை நேரத்தில் தெரிவித்தார். மக்கள் பிரச்சனைகள் பற்றி பேச வேண்டிய நேரத்தில் ரஜினி, கமல் குறித்து பேசுவதா என அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பினார். தஞ்சையில் விவசாயிகள் கோரிக்கையை முன்வைத்து அன்புமணி ராமதாஸ் விழிப்புணர்வு பிரச்சாரம் தொடங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி ஆற்றில் சாலை அமைக்கக்கூடாது என்ற விதிமுறையை மீறி அதிகாரிகள் செயல்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மத்திய அரசு தமிழகத்தை புறக்கணித்து விட்டதாக கூறிய அன்புமணி, மக்கள் பிரச்சனைகளை பேச வேண்டிய நேரத்தில் ரஜினி, கமல் பற்றி பேசுவதா என்று கேள்வி எழுப்பினார். சோறு போடுற பிரச்சனைங்க இது, ரஜினிகாந்த் பத்தி பேசிட்டு இருக்கு. இங்கே முக்கியமான பிரச்சனை பேசிட்டு இருக்கல. இப்போ எவ்வளவு முக்கியமான பிரச்சனை பேச ரஜினிகாந்த், கமல்ஹாசன் பத்தி தான் அதே பிரச்சனை. இப்போ தமிழ்நாட்டில் சோறு போற பிரச்சனை, மண் கோரி பிரச்சனை இருக்குது, தண்ணி பிரச்சனை இருக்குது. தண்ணி வரல, குடிக்க செத்துட்டு இருக்காங்க விவசாயிகள். அதை கேட்க விட்டுட்டு இப்ப ரஜினிகாந்த் பத்தி கமல்ஹாசன் பத்தி கேட்டு. சென்னை வண்டலூர் பூங்காவில் 2 வயது குழந்தை மீது பேட்டரி கார் ஏறிய விபத்தில் அந்த குழந்தை உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னை திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த காஜா மைதீன், பாத்திமா தம்பதியினர் விடுமுறை தினம் என்பதால் தங்கள் 2 வயது மகள் சுமையாவுடன் வண்டலூர் உயிரியல் பூங்காவுக்கு சென்றுள்ளனர். தங்கள் குழந்தைக்கு விலங்குகளை காண்பித்தவாறே பூங்காவின் சாலையோரம் அவர்கள் நடந்து சென்றுள்ளனர். அப்போது அந்த வழியே வந்த பேட்டரி காரின் முன்பு குழந்தை சுமையா எதிர்பாராத விதமாக குறுக்கிட்டதில் கார் அவர் மீது ஏறியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயம் ஏற்பட்டதை அடுத்து எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் குழந்தை சுமையா அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அந்த குழந்தை சுமையாவுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து ஒட்டேரி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேட்டுப்பாளையம் அருகே காட்டுப்பன்றிகள் வரத்தை தடுப்பதற்காக சட்டவிரோதமாக வைக்கப்பட்ட மின்வேலியில் சிக்கி பள்ளி மாணவன் உயிரிழந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் இழுப்பநத்தம் பகுதியில் விவசாய நிலங்களில் அடிக்கடி காட்டு விலங்குகள் உணவுக்காக சேதப்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் பலர் மின்வேலி அமைத்து விவசாய நிலங்களை காத்து வருகின்றனர். சிலர் சட்டவிரோதமாக இரும்பு கம்பிகளில் உயிரழுத்த மின்சாரத்தை பாய்ச்சுவதால் காட்டு விலங்குகள் உயிரிழப்பு அதிகரித்துள்ளது. இந்நிலையில் வீரபத்ரன் என்பவர் தனது தோட்டத்தில் உள்ள வாழை மரங்களை சுற்றி அமைக்கப்பட்ட கம்பி வேலியில் உயர் அழுத்த மின்சாரத்தை பாய்ச்சியுள்ளார். இந்நிலையில் அப்பகுதிக்கு விளையாடச் சென்ற 9ஆம் வகுப்பு மாணவர் ஹரிபிரசாந்த் எதிர்பாராத விதமாக மின்வேலியில் சிக்கி உயிரிழத்த மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தார். இது தொடர்பாக மாணவனின் பெற்றோர் காவல்துறையில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் மாணவரின் உடலை அடக்கம் செய்யாமல் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்தீர்கள் நியூஸ் 7 தமிழோடு.